ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு சூப்பராக ஸ்பாஞ்சியாக ஒரு கேக் தான் செய்ய போகிறோம். இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கேக் பண்ணுறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதோடவே மீடியம் சைஸ் கேரட்டில் 2 கேரட் எடுத்துருக்கேங்க. அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இதோடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சீனி சேர்த்துக்கலாங்க. ரவை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கேரட் துண்டாக எதுவுமே இருக்கக்கூடாதுங்க, நல்லா அரைச்சி எடுத்துடணும். கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லாட்டி துருவி கூட சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்தோன்னா ஈஸியாகவே அரைப்பட்டு வந்துடும். இப்போ நாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடணும். இதை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் சேர்த்ததும் இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம கேக் பண்ணுற பாத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மைதா இல்லாட்டி கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணுங்க. இந்த எண்ணெயும் மாவும் பாத்திரத்தில் சேர்க்குறதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கேக் பண்ணுறதுக்கு அரைச்சி வச்சுருந்ததோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இது இப்போ எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம கேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாங்க. மாவை பாத்திரத்தில் சேர்க்கும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கணும். மடிப்பு மடிப்பாக விழணும். அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாத்திரத்தை லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பண்ணி எடுத்துக்கணும். அதில் இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க. அது மேலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தையும் வச்சிடலாம். இந்த பாத்திரத்து மேலேயே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம கேக் பண்ண போகிற பாத்திரத்தில் மாவு சேர்க்கும்போது 1/2 பங்களவுக்கு தாங்க இருக்கணும். அப்போ தான் அந்த கேக் உப்பி வரும்போது பாத்திரத்தில் 3/4 பங்களவுக்கு கேக் வந்துடுங்க. குக்கர் மூடியில் கேஸ்கெட் போடாமல் குக்கரை மூடி வச்சுக்கணுங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோன்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிருங்க. கேக் வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு கேக்கோட சென்டரில் குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் மாவு ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்ததுன்னா கேக் வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். கேக் நல்லா ஆறுனதும் கேக் வச்சுருக்கிற பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்து போட்டு தட்டுனோன்னா கேக் சூப்பராக வந்துடுங்க. நல்லா ஸ்பாஞ்சியான கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.